கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் மட்டும் தான் திமுகவுக்கு தலைவலியா இருக்கான்னு கேட்டா இல்லைங்க. விசிகாவும் அப்பப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஏன்னா திமுகக்குள்ள பாமகவுடைய ராமதாஸ் அணியினர் உள்ள வந்தாங்கன்னா விசிகா தரப்பு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. பாமக உள்ள வந்தா விசிகா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்துல ராமதாஸ் அணி வந்தீங்கன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான். அதில் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். 2021ல திமுக கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய முரண்பாடுகள் இருக்கிற நிலையில இந்த தேர்தல்ல 2026 நடக்க போற தேர்தல்ல திமுக கூட பல புதிய கட்சிகளும் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப நாளாவே நான் இவங்க கூட சேர போறேன் இல்ல அவங்க கூட சேர போறேன், எங்களுக்கான நேரம் வரும், நாங்க சாணக்கியரா மாற போறோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா வீரவசனம் பேசிட்டு இருக்கிற அந்நியார் எந்த பக்கம் போக போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஆனா கடந்த சில வாரமாவே அவங்க திமுக பக்கம் தான் போக போறாங்க அப்படின்னு பல உறுதியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எங்க போக போறோம்? நாங்க இங்கதான் இருக்க போறோம். அறிவிப்பு வந்த பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்க முதல்ல அறிவிக்க இருக்கிறோம். 2016ல இதே மாதிரி தேமுதிக திமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படின்றத டாக்டர் கலைஞர் கருணாநிதி எப்படி சொல்லியிருந்தாருன்னா, பழம் நழுவி பால்ல விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா கடைசியில கலைஞருக்கே ட்விஸ்ட் கொடுத்து அதிமுகல போய் சேர்ந்தாங்க தேமுதிக. அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் திமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள். அப்படி இருக்க தேமுதிக 18 இடங்கள்லயும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு திமுக தரப்புல இருந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தா 6 இல்ல 9 சீட்டுகளும் ஒரு எம்பி சீட்டும் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப தேமுதிகவுக்கு கூடுதலாவும் இல்ல குறைவாவும் தொகுதி கொடுத்தாலும் இதுக்கு முரண்பாடா விசிகா தரப்புல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு 6 இல்ல 8 சீட்டு கொடுத்தா கூட மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுக்கறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை தேமுதிக மட்டும் இல்லாம கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம்னு பல புதிய கட்சிகளும் உள்ள இருக்கு. ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கிற பல கட்சிகளுடைய முரண்பாடு, இப்ப புதிய கட்சிகளுடைய வருகை அப்படின்னு திமுக ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு. யார் கூட எப்படி கூட்டணி அமையும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படும், எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பல குழப்பத்துல திமுக இருக்கிறதாவும் சில அரசியல் வட்டாரங்கள் சொல்ற கருத்தா இருக்கு.